ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம டார்கெட் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர்னா இது எது ரிலேட்டடாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ பேசிக்காக நான் 10 டீமோட ரிவ்யூவும் என்னோட ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருந்தேன். என்னோட வியூஸ் என்ன, ஒரு டீமோட பிளேயிங் 12 எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துருந்தோம். அண்ட் ஃபைனலாக இப்போ என்ன பார்ப்போம்னா 10 டீமோட ரெக்குயர்மெண்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பாட்டுக்கும் எந்தெந்த டீம்லாம் போட்டி போடுவாங்க, எதர் இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் சரி ஆர் ஓவர்சீஸ் பிளேயருக்கும் சரின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அகைன் எது என்னோட வியூவில் நான் பார்க்குறது, எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஒப்பீனியனும் இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்களும் உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு டீமாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம், ஒரு ஸ்பாட்டுக்கும் எந்தெந்த ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு. ரைட், ஃபர்ஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ். நமக்கு ரஃபாக 43 கோடி இருக்குது, 5 இந்தியன் ஸ்பாட் ஓப்பனில் இருக்குது, 4 ஓவர்சீஸ் ஸ்பாட் ஓப்பனில் இருக்குது. அண்ட் பேசிக்காக பேட்டிங்னு பார்க்கும்போது ஓப்பனர் டாப் ஆர்டரில் நமக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஸோ பேசிக்காக ஊர்வேல் பட்டேல் இப்போ இருக்கிறனால எய்தர் அவரை உள்ள பிளேயிங் 12 ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ ஒரு பேக்கப் எடுக்கணும். அப்படி இல்லைனா இப்போதைக்கு பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு ஓப்பனர் அண்ட் டாப் ஆர்டரில் இமீடியட் பேக்கப் தேவை கிடையாது. அண்ட் அகெயின் இது தேவை கிடையாதுனாலும் சம்டைம்ஸ் மேபி லாஸ்ட்டாக கூட 1-2 பிளிக் எடுக்கலாம். ஸோ அது கிளியராக தேவையில்லை. பட் இது எப்படி பார்க்கணுன்னா டீமில் இந்த 2 ஸ்பாட்டும் எடுக்காமல் இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். அகெயின் சிஎஸ்கே எப்படி வேணாலும் எடுக்கலாம் திங்க் பண்ணி, சும்மா ஒரு பிரித்விஷாவோ அந்த மாதிரி டைப்பில் யாராவது எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரைட், இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு ஓப்பனர் அண்ட் டாப் ஆர்டர் தேவையில்லை. மிடில் ஆர்டரில் ஒரு இந்தியன் ஆர் ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பாக எடுக்கணும், ஒரு அப்கிரேடாகவும் சரி ஆர் ஒரு பேக்கப்பாகவும் சரி. ஸோ மிடில் ஆர்டரில் இப்போதைக்கு நமக்கு ஷிவம் டூபே அண்ட் டெவால் ப்ரூஸ் தான் ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேக்கப் கண்டிப்பாக நமக்கு பிளேயர்ஸ் தேவை. ஸோ அதுதான் இமிடியேட் ரெக்குயர்மெண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக ஆப்ஷனில் அது ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் அண்ட் ஒரு இந்தியன் பிளேயர் தேவை. க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நமக்கு இது யாரு கிடச்சாலும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் நமக்கு அது ஓப்பன் ஸ்பாட். ஸோ சிஎஸ்கே டெஃபினட்டாக இதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோவாக இருக்கிறது செகண்ட் ப்ரியாரிட்டி அண்ட் ரெட்டாக இருக்கிறது தேர்ட் ப்ரியாரிட்டி. மேபி கிடச்சா லாபம், இல்லைன்னா தேவையில்லை, அந்த மாதிரி ஆங்கிள் தான் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பின் ஹிட்டரும் தேவையில்லை, விக்கெட் கீப்பரும் தேவையில்லை, அது ஆல்ரெடி கவர்டாக இருக்குது. அண்ட் எப்படியும் ஒரு இந்தியன் பிளேயர் எடுத்தால் கூட மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்பின் நல்லா ஆடுற பிளேயராக தான் இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அது நமக்கு இமீடியட் ரெக்குயர்மெண்ட்டில் இல்லை. அண்ட் பேஸ் ஹிட்டர் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது கைஸ். நீங்கள் ஃபினிஷர் எடுக்கிற பிளேயர் பேஸ் ஹிட்டராக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். அப்படி இல்லை நம்ம கேமரான் கிரீன் ஃபார்மேட்டில் போகிறோன்னா பேஸ் ஹிட்டரில் கேமரான் கிரீன் வருவார், பட் ஃபினிஷரில் வர மாட்டார், மிடில் ஆர்டரில் வருவார். அதுக்கேற்ற மாதிரி டீமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கேமரான் கிரீன் ஹேஸ் த அபிலிட்டி டு பிகம் அ ஃபினிஷர் ஆஸ் வெல். ஸோ இதை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட தாட்ஸ் என்னென்னு, நான் போன வருஷமும் இதில் தான் நான் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன் க்ரீனை பற்றி என்னோட தாட்ஸ் என்னென்னு. ஸோ அகைன் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். பட் அதுதான் கைஸ், நீங்கள் எடுக்கிற ஃபினிஷர் பேஸ் ஹிட்டராக எடுத்தால் லாபம், அப்படி இல்லைனா மிடில் ஆர்டர் பேட்டராகவும் எடுத்துட்டு அவங்க பேஸ் ஹிட்டராக எடுத்தால் லாபம் தான். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு பேஸ் ஹிட்டர் தேவை. அண்ட் இதனால தான் என்னோட இதில் சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட சிஎஸ்கே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு மேக்ஸ்வெல் அதனால தான் ப்ரியாரிட்டிஸ் கிடையாது. மேக்ஸ்வெல் கிடைச்சா லாபம், பட் மேக்ஸ்வெல் இல்லைனாலும் ஓகே, வேற ஒரு பேஸ் ஹிட்டர் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும். பட் அப்படி இல்லைனா யார் அழியே இல்லைனா மேக்ஸ்வெல் எடுத்தால் வேறு ஃபைன், ஓகேன்னு நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். பிகாஸ் மேக்ஸ்வெல் ஹேஸ் அ கிளியர் வீக்னஸ் அகைன்ஸ்ட் ஹை பேஸ். நமக்கு நம்பர் 6 ஆடும்போது அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் 4, 5, 6 ஷிவம் டூபே, டெவால் ப்ரூஸ் அண்ட் மேக்ஸ்வெல் வரும்போது ஹை பேஸில் தான் டார்கெட், வீக்னஸ் நினச்சி எல்லாருமே டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அகைன் அண்ட் ஈவன் நம்பர் 7 ஒரு பிரசாந்த் வீர் இப்போ நிறைய பேர் அதுதானே பாயிண்டாக சொல்லிட்டு இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் பேக்கப்பாக ஜடேஜாக்கு பதிலாக. ஸோ அவர் ஆடினா கூட டெஃபினட்டாக ஹை பேஸஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவர் நல்லா கூட ஆடலாம், பட் நமக்கு அதுக்கு சாம்பிள் சைஸ் இல்லாதனால ஓகேடா சிஎஸ்கேவா 4, 5, 6, 7க்கு ஹை பேஸ் ஷார்ட் பால் போட்ட வீக்னஸாக இருக்கேன்னு ஈஸியாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எடுக்கிற பேஸ் ஹிட்டர் ஃபினிஷராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர் அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டரை எடுத்துட்டு அவங்க பேஸ் ஹிட்டராக எடுத்தாலும் இந்த 2 ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிரும். ஸோ இதான் பேட்டிங்கில் பார்க்குறது கைஸ். அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரை பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், மிடில் ஓவர் என்ஃபோர்ஸர் தேவையில்லை. ஆல்ரெடி டீமில் இருக்க பவுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செட் பண்ணிடுவாங்க. டெத் பவுலர் எல்லோவில் கொடுத்துருக்கான். ப்ராபப்ளி டேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு பேக்கப், ஒரு சம்ஹோவ் ஒரு பிளேயர் ஆல் ஃபேஸ் போடுற பவுலர் எடுத்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் ஸ்பின்னரில் டெஃபினட்டாக ஒரு ஹைலைட் பண்ணிருங்க கைஸ். கிரீன் கண்டிப்பாக சிஎஸ்கே ஆக்ஷனில் யாரையும் எடுக்க பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஜடேஜாவை தான் வெளியே தள்ளிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் தேவை. அதுக்கான ஆக்ஷன் ட்ரையல்ஸ் தான் இப்போ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே டெஃபினட்டாக ஒரு ஸ்பின்னரை டார்கெட் பண்ணுவாங்க. தென் ஆல்ரவுண்டரை பார்க்கும்போது எந்த ஆல்ரவுண்டராக இருந்தாலும் சரி நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லா ஆங்கிள் இருந்தும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸ்பின் ஆல்ரவுண்டரும் கிடையாது, பேஸ் ஆல்ரவுண்டரும் கிடையாது. டீமில் இருக்க ஒரே ஆல்ரவுண்டர்னா ஜேமி ஓட்டன் அண்ட் ப்ராப்ளி ஷிவம் டூபே சொல்லலாமா. வேறு யாருமே ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் இல்லை. ப்ராப்ளி ராமகிருஷ்ண கோஷ் பேக்கப்பில் இருக்கார். ஓகே, ஸோ அவ்வளோதான். பட் மற்றபடி ஸ்பின், பேட்டிங் ஆர் பவுலிங் யாருமே இல்லை கைஸ். ஸோ இந்த ஆங்கிளில் யார் இருந்தாலும் சரி 4 ஓவர்சீஸ் ஸ்பாட் இருக்கா, 4 பேருமே எய்தர் ஆர் பேட்டிங் ஆர் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைச்சா கண்டிப்பாக சிஎஸ்கே அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் ஒரு ரெக்குயர்மெண்ட் டெஃபினட்டாகவே இருக்குது கைஸ். ஸோ இதை ஓவரால் சிஎஸ்கே
மும்பையோட ஆக்ஷன் ஸ்பாட்ஸ் டார்கெட் பார்க்கும்போது இதான் எனக்கு தெரியுது. அண்ட் இப்போ அடுத்த டீம்லாம் பார்க்கலாம் குவிக்காக. நெக்ஸ்ட் எம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 crores இருக்குது. 4 இந்தியன் அண்ட் 1 ஓவர் ஸ்விட்ச் பார் தான் இருக்குது அவங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக மெயின் ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸ்பின் ஹிட்டர் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட மும்பையோட வீடியோவில் நான் தான் சொல்லியிருப்பேன் கைஸ், மும்பைக்கு மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்பின் ஹிட்டர் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் எஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது, ஏன் இவங்கெல்லாம் ஸ்பின் ஆட மாட்டாங்களான்னு. திலக் வர்மாவோட ஸ்பின் கேம் வந்து ஆப்வியஸாக நீங்கள் ரீசன்ட் மேட்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பராக ஆடினாரு. செகண்ட் சீசன்லேருந்து ஸ்பின் அகேன்ஸ்டாக ஸ்டக் ஆகிறத கிளியராக மேட்ச்சில் 2-3 மேட்சஸில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதை விட நிறைய மேட்சஸில் அவர் அது ப்ராப்ளமாக தெரிஞ்சிருக்கு. திலக் வர்மாவோட நெகட்டிவ்னு சொல்கிறதே சில டைம்ஸ் வந்து ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்டக் ஆகி ஆடுறது தான் ஜென்ரலாக எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது திலக் வர்மா மேலே. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஸ்பின் ஹிட்டர் கிடையாது. ஸ்பின் ஹிட்டர் இன் ஜென்ரல் எந்த டைப் ஆஃப் ஸ்பின் போட்டாலும் உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அக்ரெஷன் காட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். பட் அது இங்கே திலக் வர்மாட்ட இல்லை. அதிக பண்ணி அகைன் அவர் ஃபர்ஸ்ட் வந்த புள்ள ஸ்பின் நல்லா ஆடினாரு. இப்போ ரீசன்ட் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பின் ஒழுங்காக ஆடுறது இல்லை. அண்ட் அகைன் வில் ஜாக்ஸ் தான் ஆடுறாருன்னா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இருந்தால் எஸ் அவரோட பவர் ரேட்டிங்கில் கொஞ்சம் மார்க்ஸ் ஏறும். பட் வில் ஜாக்ஸ் தான் உள்ள ஆடுறாருன்னா டெஃபினெட்லி பால் டர்ன் ஆச்சுன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக பிளேயிங் 12 ஸ்பாட் இல்லை, எப்படி பார்த்தாலும் ஸ்பாட் இல்லை. பட் அகைன் அதுக்கான நீடு இருக்கிறனால அந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர் யாராவது டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி பவுலிங்கில் எஸ் மிடில் ஓவர் என்ஃபோர்ஸில் யூஸ்வல் எம்ஐனா அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுப்பாங்க. தேர்ட் பேசராக அவங்கள மாதிரி யாராவது அந்த ரோலுக்கு எடுக்கலாம். ஆல் ஃபேஸ் பவுலராக இருந்தாலும் பெட்டர் தான். ஆல்ரவுண்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதாவது அந்த ஓவர்சீஸ் ஸ்பாட் இருக்குல்ல, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரியான பிளேயர் கிடைச்சா கூட ஓகே தான். பிகாஸ் அவங்களோட எடுக்கிற ப்ரொஃபைல்லாம் பாருங்களேன், ஸ்பின் எடுத்தாலும் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பேஸ் எடுத்தாலும் பேஸ் பேட்டிங் ஆர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அந்த மாதிரி தான் டீம் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ் கூட தீபக் சஹர் அண்ட் ஷார்துல் தாக்கூர் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ப்ரொஃபைலை தான் டார்கெட் பண்ணுறாங்க சம்ஹவ். ஈவன் உமன்ஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவங்க மும்பையோட கோர் மந்த்ரா இன் உமன்ஸ் ஐபிஎல்லே ஃபுல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ அதுதான் அவங்களோட வின்னிங் ட்ரைட்டாக இருந்திருக்கு. ஸோ மேபி அதே தான் மென்ஸ் டீமுக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது கைஸ். ஸோ இதான் எம்ஐக்கு. அடுத்ததாக கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீம் ஃபுல்லாகவே ஆள் எடுக்கணும் கைஸ். நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் செப்பரேட்டாக கேகேஆர் வீடியோ கேகேஆர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கேகேஆருக்காக நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பெருசாக டீட்டெயிலாக விருப்பப்படலை. பிகாஸ் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் வீடியோ வியூ ரொம்ப பெருசு பண்ண வேணான்னு பார்க்குறேன். ரைட். ஸோ கேகேஆருக்கு ஜென்ரலாக எல்லாமே தேவை கைஸ். நீங்கள் என்ன எடுத்தாலுமே எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. ஆர்ஆருக்கு பர்டிகுலராக இந்தியன் ஸ்பின்னர் மட்டும் தான் மேஜர் ப்ராப்ளம். ப்ராப்ளி ஒரு ஸ்பின் பேட்டிங் ஆர் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் பார்ப்பாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு இந்தியன் பிளேயர்ஸில் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் ஆர்ஆர் மெயினாக பார்க்க போகிறது. அண்ட் இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்தியன் பிளேயர்ஸ். மற்ற டீமுக்கு எல்லாருக்குமே இருக்காங்க. அண்ட் ப்ராப்ளி சில டீம் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கப் ஆர் ஒரு அப்கிரேட் பண்ணுற ஸ்லாட்டாக பார்க்கலாம். விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஓகே ஒரு பெட்டர் பிளேயர் ஆர் ஒரு பெட்டர் பொட்டன்ஷியல் இவன் இருந்தால் நல்லா இருக்குமே பேக்கப்பான்ற ஆங்கிளில் பார்த்தா அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ஒரு மினிமல் பட்ஜெட் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டீம் எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்டி அண்ட் பிபிகேஎஸ். பட் இன் ஜென்ரல் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுற டீம் ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே தான். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அண்ட் ஆர்ஆர் ஹேஸ் அ கிளியர் சாய்ஸ் இன் பிக்கிங் எய்தர் ரவி பிஷ்னோய் ஆர் ராகுல் சக்கர். பிகாஸ் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது வேறு எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளமும் ஆர்ஆருக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஜிடிக்கு எதுவுமே இல்லை கைஸ். வெறும் ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்து தான் வருவாங்க. எல்லாமே பேக்கப்ஸ் தான். எஸ்ஆர்ஹெச்க்கு மேஜராக ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலிங்கில் தேவை. அண்ட் இஃப் தட் பவுலர் இஸ் அன் ஆல் ஃபேஸ் பவுலர் தென் இன் ஜென்ரல் அது எல்லா ஃபேஸ்க்குமே வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணும். பட் அப்படி இல்லைனாலும் ஒரு பவர் பிளேயில் 3 ஓவர் தள்ளுற பவுலர் இந்தியன் பவுலர் தேவை. கண்டிப்பாக அதை எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸில் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ஓவரை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இஷான் மலிங் நான் போட்டிருக்கேன். அண்ட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிரைடன் கார்ஸ்லாம் மேபி ஆடலாமோன்னு. எஸ் மேபி ஆடலாம். எப்படி பார்த்தாலுமே 2 பவுலரை வந்து பின்னாடி தள்ளணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு இந்தியன் பவுலரோட க்ரூஷியல் பவர் பிளே எஃபெக்ட் தேவை. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அவங்க டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அதுதாங்க மேஜர் அதுவும் தான் அவங்களுக்கு டார்கெட்டாக இருக்குது. ஆர்சிபிக்கு மேஜராக எதுவுமே இல்லை. எல்லாமே பேக்கப்ஸ் தான். இந்தியன் பேக்கப்ஸ் பேட்டிங் ஆர்டரில் டாப் டு மிடில் கண்டிப்பாக தேவை. ஓவர்சீஸ் ப்ராபப்ளி அந்த ஃபினிஷருக்கு ஒரு பேக்கப் தேவை. பவுலிங் பொறுத்தவரை மேஜராக எதுவுமே எனக்கு தெரியல கைஸ். ஜஸ்ட் ஒரு பேக்கப் எஸ்ஜால் அண்ட் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு ஒரு பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. ரசிக்ஸ் எல்லாமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் இருந்தால் பெட்டராக இருக்குமேனு புவிக்கலாம். ஏன்னா சம்ஹவ் இன்ஜுரி ப்ரோன் இந்த பவுலர்ஸ்லாம். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அகைன் அவங்களும் ஆல்ரவுண்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் டீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் கிடைச்சாலும் லாபம் தான் ஆங்கிள் தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டிசி. ஸோ டிசிக்கு டாப் ஆர்டரில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தேவைப்படுது. அண்ட் இன் ஜென்ரல்
பேஸ் பேட்டிங் ஆர் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரும் தேவைப்படுது. ஸோ அகெயின் ஃபார் டிசி ஆல்சோ கேமரான் கிரீன் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஸ்பெக்ட். கண்டிப்பாக 20 கோடி வரை போவாங்க, அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். 20 கோடி வரை ஏற்றி விட்டுருவாங்க எப்படி பார்த்தாலுமே. WPL அப்படி தான் பண்ணாங்க. இன் ஜென்ரல் டெல்லி கேபிட்டல்ஸ்னாலே அதுதான், வேணுனே உள்ளே புகுந்து விலையேற்றுறது அவங்க வேலை. ஸோ கண்டிப்பாக க்ரீனும் சரி ரசலும் சரி எல்லாருக்குமே டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ரசல் பார்த்தீங்கன்னா ரசல் அண்ட் அவங்களுக்கு மேஜராக தேவைப்படாது. அவங்களுக்கு க்ரீன் தான் பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவை. ரசல் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. மேபி கிடச்சா டீம் ஆர்டராக அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டிசி வீடியோவில் நான் அதான் சொல்லியிருப்பேன், இவங்களோட பிளேயிங் 12 போடுறதுக்கே தலை சுற்றிருச்சு கை. சீரியஸ்லி அந்த அளவுக்கு தான் அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஹேமங் பதானிக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் போல், யாரை எங்கே ஆட வைக்கணும்னு. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த டீமும் ரசல் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா ப்ராப்ளி ஸ்டப்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்பாட் மேலே தள்ளிட்டு ரசலை உள்ள சொருகா பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷனாக தான் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ரசல் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது செகண்டரி, பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அது போக பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் என்ஃபோர்ஸர் பேசிக்காக ஒரு பவுலர் தேவை, எதர் இந்தியன் ஆர் ஓவர்சீஸ். சரி, அதுதான் டெல்லியோட மேஜர் ப்ராப்ளம். LSGக்கு ஒரு ஃபினிஷர் இந்தியன் ஆர் ஓவர்சீஸில் தேவை. அண்ட் பவர் பிளே பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் பவுலிங் ஆல்ரவுண்டர் எதர் ஸ்பின் ஆர் பேஸ். ஸோ இவங்களுக்கும் சிஎஸ்கேவுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராப்ளம் தான். ஸோ சிஎஸ்கே பவர் பிளேயருக்கு LSGயும் போவாங்க, டிசியும் போவாங்க, அண்ட் கேகேஆரும் போக வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதையும் நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ தென் பிபிகேஎஸ்க்கு மேஜராக எதுவுமே இல்லை கைஸ். ஆர்சிபி மாதிரி ஃபைனலிஸ்ட் போனவங்க டாப் ஆர்டருக்கு மிடில் ஆர்டருக்கு ஒரு இந்தியன் பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. தென் இன் ஜென்ரல் அவங்களும் ஆல்ரவுண்டர் வச்சு தான் டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 ஆல்ரவுண்டர் இருந்தால் அவங்களும் எடுத்து போடலான்னு யாரையாவது எடுக்க பார்ப்பாங்க கைஸ். அண்ட் மேபி பவுலரில் ஒரு பேக்கப், லாக்கி ஃபர்கூசனுக்கு ஒரு பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் என்னோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸில் என்னால் பார்க்க முடிஞ்சது. காமனாக எடுத்து ஒரே இடத்துல போட்டிருக்கேன் கைஸ். இப்போ நம்ம சிஎஸ்கே எடுக்க போகிற பிளேயருக்கு யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட் இன் ஜென்ரல் ஷார்ட்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிளேயர் டு பிளேயரில் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நமக்கு மிடில் ஆர்டர் ஆர் ஒரு ஃபினிஷர் தேவை. ஸோ மிடில் ஆர்டர் பிளேயர் ஓவர்சீஸ் பேக்கப் போனாங்கன்னா சிஎஸ்கே ஒரு போட்டி யார் இருப்பா? ஜிடி இருப்பா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஆர்டர் பேட்டர்னா ஒரு டேவிட் மில்லர் டைப்பில் சொல்கிறேன். சிஎஸ்கே, ஜிடி அண்ட் டிசி. ஸோ டிசி அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கும் டிசிக்கு நிறைய ஓவர்லேப் ஆகுது. ஸோ கண்டிப்பாக டிசி மாம்ஸ் வந்து விலையை ஏற்ற போகிறாரு, இல்லை டவுட்டே கிடையாது. ஸோ நம்ம மிடில் ஆர்டர் போனாங்கன்னா ஜிடி, டிசி அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்க போகுது. ஃபினிஷர்னு பார்க்கும்போது ஃபினிஷர்னு பார்த்தீங்கன்னா ஜிடி அகெயின் ஜஸ்ட் ஒரு பிட் பண்ணுவாங்க, ஆர்சிபி பிட் பண்ணலாம், டிசியும் பிட் பண்ணலாம், எல்எஸ்ஜி கண்டிப்பாக பிட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபினிஷர்னா சிஎஸ்கேக்கும் அண்ட் எல்எஸ்ஜிக்கு தான் மெயின் போட்டியாக இருக்கும். பட் இங்கே ஓவர்லேப் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கெல்லாம் பேஸ் பேக் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்க போகிற ஒரு ஃபினிஷர் வந்து பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னா அது நிறைய டீமுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரசல் கேஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்டி போடும், எல்எஸ்ஜி போட்டி போடும். அண்ட் அது போக பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் இருக்குது? சிஎஸ்கே இருக்குது, கேகேஆர். எஸ், கேகேஆர் டவுட்ஃபுல் ரசலுக்கு அகைன் போவாங்களான்னு. பட் கேகேஆரும் போட்டி போடும், அவங்களுக்கு அந்த ஸ்லாட் ஓப்பனாக இருக்குது. டிசி கண்டிப்பாக போட்டி போடும், எல்எஸ்ஜி கண்டிப்பாக போட்டி போடும். ஆர்சிபி ஜஸ்ட் ஒரு பிட் வேணால் சும்மா ஜாலிக்கு போடலாம், பட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு பேக்கப் தேவை இல்லை, அதனால அவங்க பிட் பண்ணலாம். பிபிகேஎஸும் ஆல்ரவுண்டரா ஜாலியாக நம்ம ஒரு பீட் பண்ணுவோம்னு பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட், கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் தேவை. மற்ற எந்த டீமுக்குமே விக்கெட் கீப்பர் தேவைப்படாது இன் ஜென்ரல். பட் ஓப்பனர் டாப் ஆர்டராக இருந்தால் கேகேஆர் வந்து டிசி கூட போட்டி போடுவாங்க. அண்ட் மற்ற டீம்ஸ் கூட ஜஸ்ட் எஸ்ஆர்எஸ்லாம் ஜாலிக்கு ஒரு பிட்டு போடுவான், டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு பேக்கப் வேணுமா, ஜானி பேஸ்டோவுக்கு ஒரு பிட்டு போடுன்னு. ஏன்னா அவங்களோட இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் வேறு இருக்கார்ல. ஸோ அந்த மாதிரி ஓவரில் பார்க்கலாம். மற்றபடி ஸ்பின் ஹிட்டர் வந்து மும்பை கண்டிப்பாக ஒரு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க. கேகேஆருக்கு அதே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். கேகேஆருக்கு லெஃப்ட் ஹேண்டட் ஸ்பின் ஹிட்டர் தேவை முக்கியமாக. இது வந்து நான் கேமரா எனக்கு தான் போகிறேன்னு ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ அபிஷேக் நாயர் எப்படி திங்க் பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் உமன்ஸ் ஐபிஎல்ல நல்லாவே பண்ணியிருந்தாரு கைஸ். ஆக்ஷனில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. உத்தரப்பிரதேஷ்க்கு ஓரளவுக்கு நல்ல டீமே எடுத்து கொடுத்துருக்காரு. பட் அது வந்து மெகா ஆக்ஷனில் நிறைய காசு எடுத்துகிட்டு போனாங்க. ப்ளஸ் அது ஆப்ஷன்ஸும் கம்மி. பட் இது மினி ஆக்ஷன், எல்லா டீமுக்கும் பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டான விஷயம் தான். பட் ஸ்டில் அங்கே நல்லாவே பண்ணியிருந்தாரு. இங்கே ஓப்பனிங் கேமரா இப்போ ரஹானேயும் பேசிட்டு, அங்கரீஷ் ரகுவன்சி எஸ் இன்னும் ஸ்பின் ஹிட்டரும் ப்ரூவ் பண்ணல. பட் ஸ்பின் ஆடுவார். ரிங்கு சிங் ஃபாஸ்ட் நல்லா ஆடுவார், ஸ்பின்னும் ஆடுவார். பட் அகைன் குவிக் ஸ்டார்டர் ஆஃப் ஸ்பின்னை கிடையாது. டெவால் பிரவஸோ ஷிவம் டூபே மாதிரி குவிக் ஸ்டார்டர் கிடையாது, ஒரு நிக்கோலஸ் புரன் மாதிரி. அண்ட் ரோமன் பவல் ஆப்வியஸாக பேஸ் நல்லா ஆடுவார். ஸ்பின்னுக்கும் அந்த அளவுக்கு சாம்பிள் சைஸும் இல்லை, நம்ம ஸ்பின் ஹிட்டர்னு டிவைஸ் பண்ண முடியாது. ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரிங்கு சிங் மட்டும் தான் இருக்காரு. நரேன்லாம் நம்ம ஒரு பேட்டர் தனியாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் கிடைச்சா கரெக்டாக இருக்கும்.
பட் அதுதான் யோசிப்பாங்களா இல்லை என்ன எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு விக்கெட் கீப்பிங்கும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கேமரான் கிரீன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா விக்கெட் கீப்பரை மிடில் ஆர்டர் தான் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த லோக்கல் டொமஸ்டிக் ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்காது. இப்போ துஷார் ரஹேஜா மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்னா ஒரு டாப் ஆர்டரில் ஆடுவார். அப்போ கார்த்திக் சர்மான்ற அந்த ரைட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் மேபி எடுத்துட்டு ஒரு ஸ்பின் ஹிட்டரா ஓகே ரைட் ஹேண்டர்னாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பின் ஹிட்டரா ஆடலான்ற மாதிரி கூட ஆடலாம், விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ ஆர் இல்லை பெண்டகேட்டு இந்த மாதிரி ஆட்களில் டாப் ஆர்டரில் போட்டுட்டு அவர் ஒரு ஃபின் ஆலன், ஸோ லைக் ஆல் அவுட் அக்ரெசிவாக போனால் ஃபின் ஆலன் மாதிரியான பிளேயர் இருக்காங்க, இல்லை ஒரு பெண்டகேட் ஜானி பேஸ்டோ. பட் பெண்டகேட் வந்து லெஃப்ட் ஹேண்டராக உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை போட்டுட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்க, எனக்கு ஆன் டாப் ஆஃப் பெண்டகேட் தான் தெரியுறாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட கேமரான் கிரீனை மிடில் ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் அப்படி போனால் கூட மிடில் ஆர்டரில் ஸ்பின் ஹிட்டர் இல்லாத ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவங்களும் ஒரு ஸ்பின் ஹிட்டர் தேவைப்படுது. ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக அதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. அது போக சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே போச்சுன்னா ஆர்ஆரும் போவாங்க. அண்ட் இன் ஜென்ரல் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லா டீமே போவாங்க. ஸோ அதுதான் மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸாக தெரியுது கைஸ் இனிஷியலான வியூவில் பார்க்கும்போது. இப்போ நம்ம ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சுட்டு குவிக்காக கோ த்ரூ பண்ணிடலாம். நான் எல்லா டீமுமே ரிலீஸ் ஆன பிளேயர்ஸ் மட்டும் தான் கைஸ். அகைன் இதை தவிர நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக 4-5 பேரை மிஸ் பண்ணுவோம். ஸோ ஐபிஎல் லிஸ்ட் வந்தோடனே நான் குவிக்காக முடிஞ்ச அளவு இதை அப்டேட் பண்ணி ஒரு வீடியோவை ஷேர் பண்ண பார்க்குறேன். பட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆன பிளேயர்ஸை வச்சுட்டு அந்தந்த ப்ரொஃபைல் இங்கே பார்த்தோம்ல, அதாவது டார்கெட் மேட்ரிக்ஸில் பார்த்தோம்ல இந்த ப்ரொஃபைல் தேவைப்படுதுன்னு. ஸோ இதெல்லாம் க்ரீன் இதே கலர் நாங்கள் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு அப்போ நமக்கு கிளியராகவே தெரியும் எந்தெந்த டீம்லாம் போட்டி போட போகிறாங்கன்னு. இப்போ நான் சிஎஸ்கேவோட க்ரீன் ஹைலைட்டட் பிளேயர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேனே. இதுதான், அதாவது ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாங்க, ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுறாங்க. இந்த ப்ரொஃபைலில் இருக்க பிளேஸ் எல்லாம் நான் க்ரீனில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இப்படி பார்க்கும்போது ஓவரால் காமனான சினாரியோ அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேகேஆர் போட்டி போடுவாங்க ஒன்று. ரெண்டாவது சினாரியோ டிசி அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ இந்த டீம்ஸ் தான் மேஜராக ப்ராப்ளம் கொடுக்க போகிறது. எல்லோவில் இருக்க டீமும் சும்மா ஸ்டார்டிங்கில் 2-3 பீட் போடுவாங்க. பட் ஆல் அவுட்டாக போகிற சான்சஸ் மிக மிக குறைவு. க்ரீனில் இருக்க டீம் தான் கண்டிப்பாக ஒரு பிளேயர் எடுக்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளென் மேக்ஸ்வெல் ஆக்ஷன் பிட்டிங்கில் வராருன்னா சிஎஸ்கேக்கு தேவைப்படுது. டீமில் இருந்தால் அது செகண்டரி இஷ்யூ. மேக்ஸ்வெல் வந்து கரெக்டான பிளேயர் கிடையாது, பட் அது செகண்டரி வச்சுப்போம். பட் சிஎஸ்கே பீட் பண்ணுவாங்க, ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. கண்டிப்பாக வர எந்த ஆல்ரவுண்டர்னாலும் பீட் பண்ண பார்ப்போம். சிஎஸ்கே பீட் பண்ணலாம், கேகேஆரும் பீட் பண்ணலாம். கேகேஆருக்கு காசு இருக்குது, அவங்களுக்கும் ஸ்லாட்ஸ் இருக்குது, ஸோ பீட் பண்ணுவாங்க. அகைன் எல்எஸ்டிக்கு மேக்ஸ்வெல்ல அந்த லைனப்பில் ஒரு ஃபினிஷராக சொருகலாமா, அதாவது பதோனி சமத் நடுவில் ஒரு மேக்ஸ்வெல் ஒரு மேட்மேன் மாதிரி ஒரு பிளேயரை சொருகலாமான்னு கூட அவங்க பார்ப்பாங்க. பட் மேக்ஸ்வெல் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், மேக்ஸ்வெல் வர்றது இந்த டீமோட வேல்யூவில் அகைன் அது கம்மி தான் கைஸ். ஆல்ரெடி மார்க்ரம் உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷனாக ப்ரொவைட் பண்ணுறனால மேக்ஸ்வெல் இருந்தால் பெரிய வேல்யூ கிடையாது. பட் ஸ்டில் ப்ராப்ளி ஒரு வெங்கடேஷ் மாதிரியான பிளேயர் எடுத்து டாப் ஆர்டர் ஆட வச்சுட்டு மேக்ஸ்வெல் மிடில் ஆர்டர் ஆடினா எஸ் அது வந்து வேல்யூபிள் தான். பட் அகைன் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்எஸ்ஜியும் போட்டி போட பார்ப்பாங்க. அண்ட் ஆர்சிபி டிசி பிபிகேஸ்லாம் ஜஸ்ட் பீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதாங்க இந்த மாதிரி தான் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா காமன் சேனரியோ நம்ம கேகேஆர் டிசி எல்எஸ்ஜி கூட தான் போட்டி போட போகிறோம். அண்ட் ஸ்பின்னர்னு பார்க்கும்போது நம்ம பேசிக்காக ஆர்ஆர் கூட போட்டி போடுவோம். இப்போ பிரவீன் டூபே, ரவி பிஷ்னாய், ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் சகர்லாம் எடுத்தோம்னா யார் கூட போட்டி போடுவோம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்ஆர் தான் கிளியர் கட்டான ஆப்ஷனாக தெரியுது. அண்ட் யா ஸோ ஸ்பின்னர்னு பார்க்கும்போது சிஎஸ்கே ஆராக தான் போட்டி போடும். இப்போ நம்ம பிரசாந்த் வீர் கேஸுக்கு வரும். ஸோ பிரசாந்த் வீர் வந்து லோயர் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரில் வருவார். ஸோ அப்போ டார்கெட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பின் பேட்டிங்னு வச்சுப்போம். அவரோட பவுலிங் வந்து பேட்டிங் அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் ஸ்பின் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னே வச்சுக்கேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 டீம் போட்டி போட வாய்ப்புகள் இருக்குது கைஸ். மெயினாக 3 டீம் எல்எஸ்ஜியும் ஸ்பின் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுக்க பார்ப்பாங்க. டீமில் அவங்களுக்கு ஸ்பாட் ஓப்பனாக இருக்குது. ஸோ எல்எஸ்ஜி, ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே போட்டி போடலாம். அது போக கேகேஆர் ஜஸ்ட் ஒரு பிட் பண்ணி பார்க்கலாம். அனுகுல் ராய் மாதிரி இன்னொரு பிளேயர் கிடைக்கிறாங்களான்னு சும்மா பிட் பண்ணலாம். அது போக பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபி பிட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் இதுதாங்க ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இது டெஃபினட்டாக 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% நமக்கும் ஓரளவுக்கு ஐடியா கொடுக்கும்ல. ஸோ எஸ் கைஸ், ஸோ இதுதான் சிஎஸ்கே எடுக்க போகிற பிளேயர்ஸ்க்கு போட்டி போடுற டீம்ஸு. கிளியராக நமக்கு கேகேஆர் டிசிஎல்எஸ்டின்னு தெரிஞ்சிச்சு. அது போக எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பிளான் டிஸ்டர்ப்டராக இருக்கலாம். ஆர்சிபி சும்மா தான் பீட் பண்ணுவாங்க. பட் இன் ஜென்ரல் நம்ம காசு இருக்கிறனால நம்ம தேவைப்பட்டால் 2 பிளேயர் ஆல் அவுட் போய் எடுத்துகிட்டு டீமை முடிச்சுக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு போய் நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமரான் கிரீன் சிஎஸ்கேக்கு வந்தால் கேமரான் கிரீன் சிஎஸ்கே வந்தால் நல்லா தான் இருக்கும், நல்ல பிளேயர் தான். பட் 30 கோடி எடுத்துகிட்டு இன்ஜுரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை விட ஒரு ஃபூலிஷ்னஸாக எனக்கு தெரியாது. அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அது போக பட் கேமரான் க்ரீன் தான் நிறையா காசு கொடுத்து எடுத்த பிளேயரில் அடித்த பிளேயர்னால் கேமரான் க்ரீன் தான். மும்பை எடுத்து மும்பைக்காக நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் நம்ம பெருசாக கேமரான் க்ரீனை வந்து குறை சொல்ல முடியாது. பட் சொல்கிறேன், இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கும்போது ஏதாவது அடிச்சாருன்னா அது கொஞ்சம் வினோதமாக தெரியும். ஈவன் ரசல் எடுத்தால் கூட 20 கோடிக்கு எடுத்துகிட்டு கால் பிடிச்சிட்டு கை பிடிச்சிச்சுன்னு 2 ஓவரில் உள்ளே போயிட்டாருன்னா, தீபக் சேகர் மாதிரி உள்ளே போனார்னா செம்ம கடுப்பு தான் ஆகும். பட் அதுதாங்க நமக்கு ஆப்ஷன்ஸை மெகா ஆக்ஷனில் மிஸ் பண்ணிட்டோம். இதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த பிளேயர் எடுத்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது கைஸ். எதர் அது பேட்டிங் இஷ்யூவாக இருக்கலாம், பவுலிங் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு இன்ஜுரி கன்சர்னாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம். ஏதோ நாப்படிக்கு தான் போகுது. நமக்கு அது எந்த பிளேயர் எடுத்தாலும் சரி, நமக்கு அதுக்கு லக் அடிச்சுட்டு அந்த பிளேயர் ஒழுங்காக 10-14 மேட்சும் ஆடணும். அதுதான் நமக்கு மெயின் கன்சர்னாக இருக்க போகுது. பட் எஸ், இதுதாங்க ஓவரால் அனாலிசிஸ்க்கு அப்புறம் என்னால் பார்த்த ஓரளவுக்கு நான் கிரியேட் பண்ண ஒரு டார்கெட் மேட்ரிக்ஸ். நீங்கள் இந்த ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் ஒரு 20-25 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டில் தி எண்ட். அண்ட் இதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நான் இங்கே பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அகைன் இது என்னோட பர்சனல் வியூ தாங்க. இது தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனலாக கரெக்டாக இருக்க போகுது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அண்ட் உங்களை பொறுத்தவரை எந்தெந்த டீம்லாம் சிஎஸ்கேக்கு போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அண்ட் இன்கேஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் டீமோட அனாலிசிஸில் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு 10 வீடியோ போட்டிருக்கேன். 10 டீமுக்குமே நீங்கள் அந்தந்த வீடியோ போய் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன். டேக் கேர். பை.